வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம மகாபெரிவா மகிமையில் வேத சாஸ்திர இதிகாச புராணங்களில் பெரியவாளின் ஆழ்ந்த ஞானத்தை தெரிந்து கொள்ளலாம். பெரியவா இதிகாச புராணங்களில் எப்படிப்பட்ட மேதாவி என்பதை உலகம் நன்கு அறியும். ஒரு சதஸ் நடந்தது. தக்ஷணாமூர்த்தியின் சின்முத்திரை குறித்து ஒரு பண்டிதர் 3 மணி நேரம் பேசினார். அது முடிந்ததும் பெரியவா, எதை பற்றி பேசினாய் என்று கேட்டார். சின்முத்திரையின் தாத்பரியம் என்று பேசியவர் சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு, ஒரு சின்முத்திரையில் இத்தனை விஷயமா? 3 மணி நேரம் பேசினியே, எல்லாரும் புரிஞ்சுண்டாளா என்று பெரியவா கேட்டார். புரிஞ்சுண்டாளா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் என்றார் பேசியவர். அதற்கு பெரியவா, நாம் சொல்வதை சரியாக புரிந்து கொள்கிறார்களா இல்லையா என்பதை கேட்பவர் முகபாவத்தை பார்த்தே நாம் புரிந்து கொள்ளலாம். அது தெரியாமல் பேசிக்கொண்டே போவதில் எந்த பயனும் இல்லை. கேட்பவர் திறமையை எடை போட்டு அதற்கு ஏற்றாற்போல் பேச வேண்டும் என்றெல்லாம் பெரியவா அறிவுரைகள் கூறினார். அதன் பிறகு, நீ இப்போ சொன்னியே சின்முத்திரை, அதற்கு என்ன அர்த்தம் என்று நான் சொல்லட்டுமா என்று அடக்கமாக கேட்டுவிட்டு சொல்லத் தொடங்கினார். அடுத்த வாளை காட்டும் ஆள் காட்டி விரலும் நான் என்ற எண்ணத்தை காட்டுவது போல் தனித்து தடித்து நிற்கும் கட்டை விரலும் சேர்ந்து நானும் நீயும் ஒன்றுதான் என்று தட்சிணாமூர்த்தி சுவாமி சொல்வதாக அதை எடுத்துக்கொள்ளலாமா என்று பெரியவா கேட்டார். கேட்டதும் கேட்ட பண்டிதர் அவர் காலடியில் விழுந்து, இதுதான் சரியான பொருள் என்று சொல்லி சொல்லி உருகி போனார். இனிமேல் நான் பேச கற்றுக்கணும். எனக்கு சரியாக வெளியிட தெரியவில்லை. பெரியவாதான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் என்று வேண்டிக் கொண்டார். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவா சரணம். இதுபோல் மகாபெரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபெரிவா மகிமை, மகாபெரிவா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவா சரணம்.